என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டேஸ்களா ஃபகத் ஃபாசிலோட படம் தான் கண்ணில் ஏற்படுது பாத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கும் அவரோட படம் தான். சோஜின்னு 2021 ஒரு படம் நடிச்சிருக்கிறாப்ல. மாமன்னன்ல வெள்ளத்தின் உச்சத்தை காட்டினார். அது ஒரு வகை ஹீரோயிசத்தோட ஒரு மாதிரி காமிச்சிருப்பாப்ல. இந்த படத்துல அப்பேற்பட்ட ஆளை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. ரொம்ப எளிமையா இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு போய் இன்ஜினியரிங் கூட கம்ப்ளீட் பண்ணாம டிராப் அவுட் ஆன ஒரு ஃபெயிலியர் மாடலா இவரை நீங்க பார்க்க போறீங்க. ஆனாலும் சர்ப்ரைஸ் கிளைமேக்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு, சஸ்பென்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொடி என்ன காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபாசிலோட மூத்த அண்ணன் மகன். அங்கேயும் இங்கேயும் திருட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கான். மாடிக்கு போய் திருட்டுத்தனமா எட்டி பாக்குறான். பயங்கரமா ஜிம்பாடி மாதிரி ஒருத்தவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இது நம்ம ஃபாசிலோட அப்பா, இந்த பொடியனோட தாத்தா. இந்த வயசுலயே இப்படியாங்கிற மாதிரி ஆள் நடந்துக்கிறார். பார்த்துட்டு அப்படியே அவருக்கு தெரியாம நழுவி ஓடுறான். அந்த பக்கம் சிலிண்டரை அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு வருவாங்க. இவங்க யாருன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலோட நடு அண்ணன், மூத்த அண்ணன். ஈபி வேலை ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. கரண்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு போல, சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இளைய அண்ணனை காட்டல, ஆனா இளைய அண்ணனோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. சிலிண்டரை அசால்ட்டா தூக்கி கொண்டு வந்து மாத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் தெரியாம ஓடி ஒளியிறான். என்னடா பண்றான்னு பார்த்தா ஆர்டர் போட்டிருப்பா போல. அந்த ஆர்டரை தான் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து இவங்களுக்கு சொந்தமா சுத்தி நிலம் தான் ஏக்கர் கணக்குல கிடக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிரிக்கிறான். பிரிச்சு உள்ள இருந்து எடுத்தா அது ஒரு துப்பாக்கி. ஏர் கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீச்ல இந்த பலூன் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கியை பயன்படுத்துவாங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து சுடுவீங்க, டப்பு டப்புன்னு அடிக்கும். அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல். அதை எடுத்து ஒரு மரத்துல சுட்டு பார்ப்பான். தூரமா இருந்து சுட்டதுக்கே அதோட புல்லட் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் புல்லட்டா இருக்காது, ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா இருக்கும். அதுல ஒரு புல்லட்டை போட்டு தான் சுடுவான். தூரமா இருந்து சுட்டதுக்கே மரத்துல அப்படி டப்புன்னு அடிச்சு மரத்தோட பால் அப்படியே வெளியில ஒழுக ஆரம்பிக்கும். இதை ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் ஒரு மனுஷங்கிட்ட அடிச்சாங்கன்னு வைங்களேன், பாலுக்கு பதிலா ரத்தமே ஊத்தும். இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் பக்கத்திலேயே தாத்தா ஒரு குதிரையை ஆசாசியா வளர்ப்பாரு. அந்த குதிரையை துப்பாக்கியால மிரட்ராப்ல போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுப்பான். எடுத்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னடா அது வரா அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அது யாருக்குன்னு ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்கும். ஒரு தோட்டாவை போட்டு சுட்டு பாக்குறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்குது. டேய் என்னடா இப்படி அடிக்குது, விளையாடுற பொருளா என்ன விளையாடுறியா நீ, யாரா அவனை கொடுத்தது அப்படின்னு கேக்குறாப்ல. என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்கண்ணா. பட எல்லாத்தையும் கொடுறானு துப்பாக்கி தோட்டானு எல்லாத்தையும் பிடிங்க வச்சு பாப்பல. ஃப்ரெண்டு கேட்டா அப்படின்னு கேட்டா என்ன வந்து பார்க்க சொல்லு, என் கிட்ட பேச சொல்லு படா அப்படின்னு வெட்டி விட்டுறாரு. எடுத்து யார் எடுக்க அப்ப மேல அப்பல வச்சிருவார். வேறமா ஒரு இடத்துல வச்சுட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. கிச்சன்ல அண்ணி கொஞ்சம் ஆறுதலா நல்லபடியா பேசுவாங்க. என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் எடுத்தும் கொடுப்பாங்க, தண்ணில இருந்து எதை கேட்டாலுமே. இப்பதான் நம்ம இளைய அண்ணனை காட்டுறாங்க. லஞ்ச் பேக்கை வாங்கிட்டு அப்பா கேட்டா கிளம்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ பாருங்க சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவுறான். தட்டை கூட எடுக்கல. தட்டு அவன் சிந்துறதுன்னு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து கொண்டு போய் இவங்க தான் கொட்டணும். இவனுக்கு சூடா டீ வேற போட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் செய்யறாங்க. இளைய அண்ணியா பாத்துட்டோம். மூத்த அண்ணி எங்கடா காணமே அப்படின்னு பார்த்தா அவங்க மூத்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுக்கிட்டே தெரிவான் போல, கோவக்காரன். அதனால விட்டுட்டு போயிட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க. பையன் மூத்த அண்ணன் கிட்ட தான் இதே வீட்டுலதான் தாத்தா கூட நம்ம ஹீரோ கூட வளர்ந்துகிட்டு இருக்கான் போல. நம்மளே டிராப் அவுட் இருந்தாலும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்க போறேன்னு ஏதோ டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் ஃபாரின் பக்கம் எல்லாம் போக முடியும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கிலீஷ் கோச்சிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை லேப்டாப்ல ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த கோச்சிங் கிளாஸை கேட்டுட்டே தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. பார்த்தா அப்பா வந்து ஓங்கி ஒரு அழுத்து நெஞ்ச பிடிச்சி அமுக்கு நமக்குவாரு. மூச்சு விட முடியாத ரேஞ்சுக்கு முட்டிக்கிட்டு இருக்கும். ஏண்டா 10,000 என்கிட்ட இருந்து ஆட்டையப்பட்டிருக்கியா நீ, என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, கொன்னுடுவே ராஸ்கல் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்பா சத்தியமா நான் எடுக்கலப்பா அப்படின்னு. திருட்டு பயலே, வேற யாரா எடுத்துருப்பா நீ தாண்டா அப்படின்னு திட்டிட்டு போறாரு. உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த 10,000 ஆட்டைய போடல. யார் ஆட்டைய போட்டாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கிணத்துல இருந்து சுத்தி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த ஏக்கர் நிலப்பரப்புக்கும் தண்ணி இங்க இருந்து தான் பாய்ச்சாங்க போல. மோட்டர்ல கொஞ்சம் மண்ணடப்பு இருக்கு. மோட்டர் கொஞ்சம் சகதிக்குள்ள மாட்டிக்கிச்சு. வேலையாட்கள் ஒரு 3 பேரு ட்ரை பண்றாங்க, சரி பண்ண முடியல. பையன் நடுவுல நின்னு டேய் நல்லா தூக்குங்கடான்னு. அப்பா மேல நின்னு தாத்தா மேல இருந்து டேய் தூக்குங்கடான்னு அவரும் சொல்லி பார்ப்பார். ஒண்ணு வேலைக்காகாது. இவங்க அதை சரி பண்ண மாட்டாங்க நினைச்சிட்டு சே விடு அப்படின்னு ஒரு டனி கீழே இறங்கி போறாப்ல. அவரே களத்துல இறங்கி வேலை பார்க்க போறாப்ல போல. வைரமாஞ்ச கட்டை. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஏர் கன்னு துப்பாக்கி வாங்கினால அதுக்கு காசு எங்க இருந்து கிடைச்சிருக்கும். லைட்டா அவங்கிட்ட போய் பிட்ட போட்டு பேசி பாப்பான். டேய் கன்னு சூப்பரா இருந்துச்சுடா, அதே மாதிரி ஒரு கன்னு நான் கூட வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்கடா வாங்குறதுன்னு கேட்டா பிளிப்கார்ட்ல வாங்கலான்னு தப்புன்னு சொல்றான். அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கல, பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருக்கிறான். தாத்தாக்கே தெரியாம தாத்தா கார்ட ஆர்டருக்கு யூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இருடி தாத்தா கிட்ட சொல்லி தரேன்னு சொன்னதும் பயப்படுவாப்ல. சித்தப்பா வேணாம் சித்தப்பான்னு வெட்டிட்டு வருவான். இவன் அப்பான்னு கத்திக்கிட்டு போட்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி வருவார். அதுக்குள்ள அந்த பக்கம் வைரமாஞ்ச கட்ட களத்துல இறங்கி நல்ல வெயிட்டான அந்த மோட்டரை ஒத்த ஆளா 3 பேர் சேர்ந்து தூக்க முடியல, இவர் ஒத்த ஆளா தூக்குறாருங்க. உடச்சே தூக்கி நிப்பாட்டாருங்க. நிப்பாட்டினது மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு பிடிச்சுப்பாங்க. இவர் விட்டுட்டு விலகி வருவார். ஒத்த ஆளா தூக்குறேன் 3 பேர் சேர்ந்து முக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதே சமயம் விதி விளையாடுது. இப்படி வயசானவங்க திடீர்னு ஒரு ஹெவி வெயிட்ட போட்டு அப்படி தூக்கும் போது மூச்சு முட்டும். இப்ப அப்படித்தான் அவருக்கும் மூச்சு முட்டுது. சப்புன்னு மயங்கி அப்படியே அதே தண்ணியில சகதியில விழுந்துறாருங்க. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். உடனே வண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. வீடே சோகமா ஒரு மாதிரியா தான் இருக்கு.
அந்த பக்கம் படுத்த படுக்கை ஆயிட்டாரு தாத்தா. மூத்த பிள்ளைங்க ரெண்டும் வெளியில தான் உட்கார்ந்துருக்கு, அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் வந்து ஹார்ட் அட்டாக், ஃபிக்ஸ் வேற, இனி அவர் பேசுறது சிரமம், எந்திரிக்கிறது சிரமம், கொஞ்சம் பார்த்துதான் நீங்க பாத்துக்கணுங்கிறாப்ல சொல்றாரு. இதையெல்லாம் சொல்றது யாருன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு டாக்டர் இருக்கிறாப்ல. அவர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட விசாரிச்சு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் அண்ணியும் கொழுந்தனும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க துவச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவன் பேசிட்டு இருப்பான். அப்பா இல்லாத இந்த 2 3 நாள் நல்ல நாளா இருக்குல்ல, நல்லா போகுதுல்ல, அவர் எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறான். எல்லா அக்கௌண்ட் வரவு செலவுன்னு எல்லாத்தையுமே தாத்தா தான் பாத்துக்கிட்டாப்ல. திடீர்னு அவர் படுத்ததுனால இவங்களோட பிசினஸ் செய்ய வைக்கிறதுக்கு பணம் பத்தல. இப்போ வரைக்கும் இளைய அண்ணன் பொண்டாட்டியுடைய பிக்ஸட் டெபாசிட் ஒன்று இருக்கும், அதை காலி பண்ணி தான் பிசினஸுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டு இருக்கு. வேற பணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணணுமேனு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஐடியா கொடுப்பான். நம்ம வீட்டுல ஒரு குதிரை சும்மா தானே நிக்குது, அந்த குதிரையை வேணா விக்கலாமே, அந்த காசை வச்சு நம்ம செலவு பண்ணலாமேனு யோசிக்கிறாப்ல. சரி அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்கறேன்னு போன் பண்ணுவான். அப்போ அண்ணன் கிட்ட ஏன் கேட்கணும், சொத்துல எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்குல்ல, நீ ஏன் முடிவிடு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா, நல்ல அண்ணியா இருக்கிறாங்களே. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம வேண்டப்பட்ட டாக்டர் கிட்ட மூத்த அண்ணங்க 2 பேருமே செலவுக்கு பணம் இல்ல, அப்பாவும் சுயநலவுல சரியா இல்ல, செக் புக்ல கை நாட்டை வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறார். டேய், சுயநலவு இல்லாத ஒரு ஆள்கிட்ட கை நாட்டை வாங்கினா சட்டப்படி அது குற்றம், ஒன்றை மட்டும் இல்ல என்னையுமே ஜெயில போட்டுருவாங்க, வேற வேலை இருந்தா பாடுறா டேய் அப்படின்னு டாக்டரே சத்தம் போடுறாரு. இந்த பக்கம் குதிரையை நம்ம ஹீரோ வாங்கி அப்படியே அது மேல உட்காந்து சூப்பரா போஸ்ட் கொடுக்குறாரு சோசியல் மீடியால போடுறதுக்கு. அப்புறம் குதிரை விற்பனைக்குன்னு விளம்பரப்படுத்துறதுக்கு வேணும், அட்வர்டைஸ்மென்ட் போட்டாரு போல, வித்தா காசு தேரும். அதே சமயம் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து இறங்குது. வைரமாஞ்ச கட்டை இப்போ நடக்க முடியாம பெட்ல தூக்கிட்டு வராங்க. கீழே வச்சா நல்லது, மாடியில போய் பெட்ரூம்ல வச்சா ஏறி இறங்க சிரமம், பாத்துக்க சிரமம், அதனால கீழேயே படுக்க வைக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா மூத்த அண்ணன் அப்பா செல்லம் இல்ல அப்பாக்கு எதுவா இருந்தாலும் அவர் ரூம் தான் பிடிக்கும், வீட்லயே பெரிய ரூம் அவர் ரூம் தான், அங்கேயே போய் படுக்க வைக்கலாம் சொல்லி கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு போய் அவரோட ரூம்லயே செட்டில் பண்றாங்க. வாய் வேற ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு, பாவம் பிக்ஸட் டெபாசிட் வேற கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, பண தேவை இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் இப்பதான் இளைய மகனான நம்ம ஹீரோவை பாக்குறாப்ல. என்ன தம்பி எப்படி இருக்கிற, செலவுக்கு காசு இருக்கான்னு கேட்க, இப்பதான் குதிரையை வித்தேன் அப்படிங்கிறார். எஸ், குதிரையை வித்துட்டாப்ல போல, காசு கிடைச்சிருச்சு. டாக்டர் வந்திருக்கிறாப்ல, சரக்கு அடிக்கலாமேன்னு யோசிக்கிறாரு. அவரு கொஞ்சம் ஃபாரின் சரக்கா கொடுக்கணும், நல்ல ஃபாரின் சரக்கெல்லாம் அப்பா அவரோட ரூம்ல அவருக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருப்பாரு. பசங்க எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. இப்ப அப்பா படுத்த படுக்கையா கிடந்ததால சும்மா பேருக்கு ஒரு வார்த்தை, டாக்டர் வந்திருக்காரு சரக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா ஏகப்பட்ட சரக்கு பாட்டில் கிடக்குங்க. மூத்தவர் வேற சரக்கு அடிக்கிறதுல ஒரு அடிக்ட், அதனாலதான் பொண்டாட்டியே விட்டுட்டு போயிடுச்சு. அவர் இதெல்லாம் பார்த்தது ஒரு மாதிரியாரு. அப்புறம் சரக்கு அடிச்சுட்டு 3 பேரும் தள்ளாடிட்டு வெளியில வராங்க. டாக்டர் வண்டி ஒரு இடம் போவார், நீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்க, நான் ஓட்டுறேன்னு மூத்தண்ணே வராரு. ஆனா அவரே தள்ளாடிட்டு தான் வராப்ல. இவங்க 2 பேரும் வண்டி ஓட்டினா சரிப்பட்டு வராது. தம்பியார இருக்கான்ல, அவங்கிட்ட கார் சாவியை கொடுத்து போய் டாக்டரை விட்டுட்டு வான்னு சொல்ல இவனும் விடுறதுக்கு போறான். ஜாலியா போறான், வண்டி ஓட்ட கிடைச்சிருச்சேன்னு. போய் டாக்டரையும் அவர் வீட்டுல போய் இறக்கி விட்டாச்சு. அங்க வச்சுதான் டாக்டர் கேட்கறான், டாக்டரே கேட்கறேன் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, எங்க அப்பா இன்னும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு கேட்கறான். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரி தாண்டதே பெரிய விஷயம், ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க, கொடுத்து வச்ச பயலடா நீங்க அப்படின்னு போதையில ஏதோ புலம்பிட்டு போற. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பா இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மள தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காரு, சொத்தை 3ஆ பிரிச்சுக்கலாம், வேலையை பார்க்காம செட்டில் ஆகலான்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு வந்து அப்பா மூஞ்சியவே பாத்துக்கிட்டு இருப்பான். ராத்திரிக்குள்ள சாக போறாருல, பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா சாகல, காலையில வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாருங்க. இதுல இளைய அண்ணன் இருக்கிறாப்ல, அவருக்கு கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி. ஊர்ல இருக்கிற ஃபாதரியாரை கூப்பிட்டு வந்து ஜபம் பண்ண வச்சா குணமாயிரான்னு நம்புறாப்ல. அதுக்காக இளைய அண்ணன் ஃபாதரியாரை கூப்பிட்டு விட ஜபம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. புகையை போட்டு ஏத்துறாங்க, புகை அதிகமாகுது. மறுபடியும் 2வது ஹார்ட் அட்டாக் வேற தாத்தாவுக்கு வருது. ஆனா ஃபாதரியா என்ன சொல்லிட்டாப்ல, இயேசுவின் செயல், இயேசு எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். மூத்த அண்ணனால தாங்கிக்க முடியல. ஏன் அப்பா உடம்பு சரியா இருக்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுப்பான்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறாரு ஃபாதரியார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போங்கயா நீங்களும் உங்க பூஜைன்னு சொல்லி தூக்குடா அப்படின்னு அப்பாவை தூக்கி கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடு, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு, எவ்வளவு செலவானாலும் சரி அப்பாவை காப்பாத்தி கொடுங்கன்னு மூத்தவர் கேட்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் ஏண்டா எப்படா 10,000 ரூபாய் தாத்தா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டேன்னு விசாரிப்பாப்ல அண்ணன் மகன் கிட்ட. அது ஒண்ணும் இல்ல, கார்டு நம்பர் எல்லாம் நமக்கு தெரியும், கரெக்டா இவர் பாத்ரூம் போற சமயம், தாத்தா பாத்ரூம் போற சமயம் ஆர்டர் போடுவேன், ஓடிபி தாத்தாவுக்கு வரும், குடுகுடுன்னு ஓடி போய் பாத்ரூம் வந்து அவர் வரதுக்குள்ள ஓடிபியை பார்த்து இந்த பக்கம் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன், ஆர்டர் போட்டேன்னு சொல்லுவான். இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல. அந்த பக்கம் அன்னைக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, நம்ம ஹீரோ அண்ணியும் வீட்டுல இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. செலவுக்கு வேற பணம் சுத்தமா இல்லாம போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தாத்தாவுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டு வராங்க. இந்த தடவை சச்சில வச்சுட்டு தள்ளிட்டு வராம கையில அப்படி அலாக்கா தூக்கி கொண்டு வந்து நாற்காலியில உட்கார வைக்கிற ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிட்டார். வேலைக்காரங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க, மூத்தவர் நல்லா பாத்துக்கிறார். அப்பாவோட வாட்ச் அவர் ரூம்ல இருக்கும், சும்மா தானே இருக்கேன்னு எடுத்து கட்டிப்பான். இப்போ அப்பா இவ்வளவு தெளிவாகி வந்ததும் டப்புன்னு வாட்சை எடுத்து ஒளிய வச்சிருவான். பார்த்தாருன்னா திட்டு வரேன்னு. பேச்சு வேற வருது. இப்போ மெதுவா கூட்டு போங்கடா மேல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தான் போறாரு. மேல கொண்டு போய் செட்டில் பண்ணியாச்சு. என்னென்ன வேலைக்கு என்னென்ன மருந்து சாப்பிடணும் ஒரு டப்பா போட்டு அந்த டப்பாக்குள்ள
போல வரிசையா அடுக்கி இருக்கு. யாரு பார்த்தாலும் புரிஞ்சுப்பாங்க, எடுத்து கொடுக்கலாம். அதுலதான் இப்ப வேலைக்கார எடுத்து மாத்திரை கொடுக்குறான். அண்ணன் மகன் வர்றான். சித்தப்பா, தாத்தா வேற மறுபடியும் வந்துட்டாரு, பேசுறாரு செய்யறாரு. அந்த 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டனே சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிறான். அதெல்லாம் அப்புறம் பாப்போம், இடத்த காலி பண்ணுன்னு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ தாத்தா தான் ரெடி ஆயிட்டார்ல, வரவு செலவுக்காக செக்ல ஒரு 50,000 எழுதி கையெழுத்து வாங்க வராரு இளைய அண்ணன். கொஞ்சம் இவர் கையெழுத்து போட கஷ்டப்படுறாப்ல தெரியும். ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? பேசாம பேங்க் வந்து உங்க சார்பா நான் செக்ல கையெழுத்து போடலாங்கிற உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட அவசியம் இல்ல, எல்லாத்துலயும் நானே கையெழுத்து போட்டு வரவு செலவு பார்த்துப்பனே அப்படின்னு பேசுவாப்ல. தாத்தாக்கு வரும் பாருங்க கோவம், ரொம்ப அழகா கையெழுத்து போட்டு காட்டுவார். என்னால முடியும், நான் ஒன்னும் பலவீனம் ஆகிடலடா அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. வேலைக்கார வேற உணர்ச்சிப்படுறேன், சூப்பரா கையெழுத்து போடுறீங்கன்னு ஏத்தி விடுறேன், வெளியில போ அப்படின்னு விரட்டி விடுறாப்ல. மறைக்கிறார் பாருங்க, எப்படா பிள்ளைங்க அப்பா சாவாரு சொத்த ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறாங்களேங்கிற மாதிரி பாக்குறாரு. கீழே இறங்கி போனா பொண்டாட்டி பாக்குறாங்க. எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? 5க்கும் 10க்கும் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்டயே போய் நிக்கணுங்கிறாரு. இந்த வயசுலயுமா? படிக்கும் போது சரி, கல்யாணம் வர சரி, இப்பயும் ஆளணும்னு பாக்குறாரு. நம்ம எல்லாம் அடிமைகளா அப்படின்னு சத்தம் போட்டு போறாங்க. வீட்டுல இருக்கிற சொந்த மகனுக்கே இந்த நிலைமை என்ன, வீட்டுக்கு வந்த மருமகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே அடிமையா கிடக்க வேண்டியதான், மாமனாருக்கு பயந்து பயந்தே வாழ வேண்டியதுதான். அழுகிய அடக்கிக்கிட்டு ஒரு மாதிரி தான் வாழ்றாங்க. எப்பவும் போல நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி வேணும்னு கேட்பான். ஏற்கனவே கோவத்துல இருந்தாங்களா, டென்ஷன்ல பக்கத்துல தான் தண்ணி இருக்கு, கை இருக்குல்ல, நீயே எடுத்து குடி அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னு இவனு போய் விசாரிக்க. கோவப்படல, இப்படி அண்ணி சொல்லிட்டாங்களேன்னு இவன் டென்ஷன் ஆகாம என்ன அண்ணி அப்படின்னு கேட்டா, என்னடா வாழ்க்கை இது, அடிமை வாழ்க்கை, 5க்கும் 10க்கும் மாமனாட்ட கையேந்தி போய் நிக்க வேண்டிய நிலைமை, போனவர் திரும்பி வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாப்ல அண்ணியும் கொழுந்தனாரும் பேசிக்கிறாங்க. அதே சமயம் இவரு மேல போறான். அப்பாட்ட போய், அப்பா ரொம்ப ஓவரா எங்களை படுத்துறீங்கப்பா, உங்களுக்கு என்ன, எங்களுக்கான அந்த உரிமையில கொடுத்துட்டா உங்களை நாளை பின்ன யாரும் பாத்துக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, இதுதானே உங்க நினைப்பு, அதுக்காக தானே எல்லாத்தையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லப்பா, நீங்க செய்றீங்களோ இல்லையோ, நாங்களா உங்களை நல்லபடியா பாத்துப்போம்ப்பா, ஏன் வயசான காலத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு பக்கத்துல வந்து அப்படியே உட்காருவாங்க பாசமா. அப்பா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பீங்கல்ல, உறவாக்கறன்னு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மகனா என்னால மாற முடியல, உண்மைதான், ஒத்த கிளிக்ல எல்லாருமே மாறி போயிடும். உங்களுக்கு பிடிச்சாப்ல கூடிய விரைவில் ஒரு வேலையோட நான் வந்து நிப்பேன், என்ன நம்புங்கப்பா அப்படிங்கிறான். என் இளமை வேற கரியாயிட்டே போகுது, சாகும் போது என்னத்தை எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்னு தாங்க பேசுவான். தப்புன்னு கழுத்தை பிடிச்சிருவார். விட்டுட்டு அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பா மூச்சிட முடியல, அப்பா விட்டுருப்பாங்கிறான். பழைய பிடியா இருந்தா இரும்பு பிடியா இருக்கும், இப்ப ஆள் நாற்காலியில உட்காந்துருக்காருல, பிடியை தளர்த்தி வெளியில வந்துடுறான். கோவம் வரும், இருந்தாலும் அடக்கிட்டு போயிடுறான். இப்படி எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், சின்ன கிணறு தான். அந்த கிணத்துக்குள்ள போய் உட்காந்து கோவத்தை காட்டுவான், அழுவான். இந்த வயசுக்குள்ள அப்பா முன்னாடி அழுதா நல்லாவா இருக்கும், இப்படித்தான் அழுவாங்க. திடீர்னு கோவத்துல பொங்கி எழுகிறான். விறுவிறுன்னு ஒரு மெடிக்கலுக்கு போறான். போய் ஏகப்பட்ட மாத்திரைகளை வாங்குறான். எல்லாமே சைடு எஃபெக்ட் இருக்கிற மாத்திரைங்க, பூச்சி மருந்தெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்திரைகளும் இருக்கும். அதையும் எடுத்து கலர் கலரா வாங்குவான் மாத்திரைகளை. ஏன் கலர் கலரா வாங்குறான்னா, அப்பாவை அந்த பக்கம் வேலைக்காரன் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட வேண்டிய மாத்திரைகள் இருக்கும் பாத்தீங்களா, அது பச்சை கலரு, மஞ்சள் கலரு, வெள்ளை கலருன்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி ஒரு டப்பால ரெடி பண்ணி அவர் பார்க்காத சமயம் யாரும் பார்க்கலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மாத்திரைய மாத்தி வைப்பாப்ல. மாத்தி வச்சுட்டு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, சேஃபா வந்துருவான். விஷம் தெரியாம ஸ்லோ பாய்சன் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. அது காலி ஆயிடும். அடுத்து ஒரு நாள் மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு டப்பா கொண்டு போய் வைப்பான். யாரும் பார்க்கலன்னு கொஞ்சம் தைரியமா முத தடவை பயந்து வந்தானா, இந்த தடவை தைரியமா வர்றான். அவ்வளவு தைரியம் கூடி போச்சு. வச்சுட்டு திரும்பி பாப்பா பாருங்க, முகம் பாக்குற கண்ணாடி வழியா பார்த்தா அந்த பக்கம் அண்ணி இத பாக்குறாங்க. ஆனாலும் கண்டும் கண்ணுக்காம போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தாத்தா சாகணும் தானே, இல்ல சரியா பாக்கலையா என்னன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எது எப்படியோ பெருசா அவங்க கண்டுக்கலன்னு வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த கிணத்துல போய் மீனே இல்லாத அந்த தண்ணியில தூண்டில் போட்டு பிடிக்கிறாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா வீட்டுல மோஸ்ட்லி மூத்த அண்ணனோ இளைய அண்ணனோ இருக்க மாட்டாங்க, இவன் மட்டும் தான் இருப்பான். ஏதாவது ஒண்ணுனா இவனைத்தான் உடனே ஆம்புலன்ஸ் பிடிக்க சொல்லுவாங்க, கூட்டு போகணுன்ற மாதிரி வரும். நாமளும் அங்க இல்லைன்னா நல்லா இருக்குமே சொல்லி பம்புக்குனே தான் போய் கிணத்துக்குள்ள உட்காந்து மீன் பிடிக்கிறாப்ல ஆக்டிங் போடுவார். அந்த பக்கம் இப்போ ஏதோ ஆயிப்போச்சு, ஒடியாங்கன்னு சத்தம் வருது. கேட்டு சந்தோஷப்படுறான். கண்டுங்கானாம மெதுவா போறாங்க. இவன் போனோம், எவ்வளவு கலவு டிலே பண்றானோ அவ்வளவு கலவு நல்லது. ஒடியாங்கன்னு சொன்னா ஹாயா ஜாலியா சிரிச்சாப்லயே நடந்து போய்கிட்டு இருக்கான். ஏதோ ஒருத்தன் அந்த பக்கத்துல பாத்திருப்பான். அவனை இந்த சீன்ல காமிச்சிருக்க மாட்டாங்க, பின்னாடி பிரச்சனை வரும். பார்த்தா இறந்துட்டார், பெரியவர் இறந்துட்டாரு. இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஊரே உட்காந்து சோகமா அவர் முன்னாடி இருப்பாங்க. அண்ணி தான் பக்கத்துல இருந்து பாத்துப்பாங்க. மூத்தவன் இருக்கான், இளையவன் இருக்கான், கடைசி பையன் இல்லையேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்க அண்ணி வந்து கொழுந்தனாரே கொஞ்சம் வெளியில வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. கொரோனா பீரியட் வேற அந்த டைம்ல. இவனும் திரும்புவான். முகத்துல சிரிப்பு தாங்க இருக்கு, அழுகையே வரல. சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சா யாராவது தப்பா பேசுவாங்க இல்லையா, அதனால அண்ணியே ஐடியா கொடுக்குறாங்க. மாஸ்க போட்டுட்டு வெளியில வாங்குறாங்க. மாஸ்க் போட்டா சிரிக்கிறமா அழுகிறமாங்கிறது வெளியில தெரியாதுல்ல, நல்ல ஐடியா. அந்த பக்கம் மூத்தவரோ சரக்க போட்டு சலமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன சலமல் பண்றாருன்னா, அப்பா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்ல, நான் செத்து ஊர்வலமா போனா வெடி போட்டு சும்மா பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. வெடி போடுவேன்னு ஆரம்பிக்கிறார். ஆனா ஃபாதர் யாரோ வெடி போடக்கூடாதுன்னு ஆரம்பிப்பார். வெடி போடுறது இந்து கலாச்சாரம், கிறிஸ்டின்ல அப்படி இல்ல, அமைதியா போவாங்க அவங்க. சொல்ல கேட்காம ஃபாதரியாரையே அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு மன்றாடி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன தடவை அந்த பூஜையில பிரச்சனை ஆகி போச்சு, மூத்தவர் மதிக்கிறது இல்ல. இப்ப வேற அவர் வரும்போது வேட்டை போட்டு விட்டு இன்னும் பஞ்சாயத்தை கூட்டி விடுறார். ஊர்வலம் வெடி வெடிக்க ரொம்ப ஜோரா போகுது. நல்லபடியா இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. சவப்பெட்டியில போட்டு உள்ள வச்சு மூடுவாங்க இல்லையா,
அதெல்லாம் நமக்கு காட்டல அடக்கம் பண்ணியாச்சு. அந்த பக்கம் அடுத்த நாள் ஜாகிங் போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து அந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பார்த்து வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. வெடி வெடிச்சாங்க இல்லையா, இதுல ஃபாதரியார் இன்னும் காண்டாயிட்டார். இதுக்கப்புறமா ஏதோ ஒரு சடங்கு செய்யணுமா, அதுக்கு ஃபாதரியார் வருவாரோ இல்லையோன்னு இளையாண்ணனுக்கு டவுட். அதனாலதான் மூத்தவரையே கூட்டி கொண்டு போய் ஃபாதரியார் முன்னாடி நிப்பாட்டுறாப்ல. நான் அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, செய்யலாம் வைக்கலாம், ஆனா கூட்டு வச்சு அன்னைக்கு வெடி போட்டாப்ல அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மூத்தவர் விருட்டன் கிளம்பி போயிடுவாப்லங்க. இங்க ஏன் அவமானமா இருக்கு, வரணுமா அப்படின்னு ஃபாதரியார் கேட்க, இல்ல நீங்க கண்டிப்பா வந்தாகணும், எனக்காக வாங்கன்னு இளையவர் கேட்பாரு. மூத்தவன் கொஞ்சம் குடியாரர் முன்ன பொண்ணு இருப்பாரு, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்றாங்க. அப்புறம் அண்ணியும் குழந்தைனாரும் பேசிக்கிறாங்க. அப்பா போயாச்சு, சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறது நல்லதுங்கிறாப்ல பேசி முடிக்கிறாங்க. ஆனா சொத்து பிரிக்கிற மேட்டர்ல மூத்தவர் ஒத்து வர மாட்டாப்ல. ஏன்னா அண்ணி சொன்ன அவரு நம்ம வழிக்கு வரலன்னா நாம அவர் வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா டாக்டரை வர சொல்லியாச்சு, சொத்தை எப்படி பிரிக்கலாங்கிறத பேசுறதுக்காக. சரக்கு அடிச்சுட்டே பேசலாம்னு சரக்கை ரெடியா வச்சிருக்காங்க. சரக்கு தானே அவர் வழி, சரக்கு ஊத்தி கொடுத்து சரி பண்ணலாமேன்னு ஹீரோ யோசிக்கிறான். பேச்சு வேறக்க ஆரம்பிக்கும் போதே மூத்தவர் என்ன அவசரம் சொத்தை பிரிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்லைன்னு வேண்டாம் வெறுப்பா பேசுறாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும்ங்கிறாரு. ஆனா மித்தவங்களுக்கு தள்ளி போறதுல விருப்பம் இல்ல. இளையவர் என்ன சொல்றாரு, என் பிக்ஸ்ட் பாஸ் எல்லாம் காலியா போச்சு, இன்னும் என்கிட்ட செலவு பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஏதாவது வித்தா தான் காசு பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். அப்ப டாக்டர் தான் ஒரு வழி சொல்றாரு. இப்போ வரைக்கும் எஸ்டேட்டை பாத்துக்கிறது இளைய அண்ணன், அவரு எஸ்டேட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடையை சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மூத்த அண்ணன் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா கடையை அவர் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்காரு, அவரே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இளைய பையனான நீயே இந்த வீடை சுத்தி இருக்கிற இந்த இடம் இதை வேணா நீ எடுத்துக்க. கொஞ்சம் முன்ன பொண்ணு இருந்தாலும் அங்கங்க ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை கூட குறைய கொடுத்து நாம சரி பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு டாக்டர் தான் பஞ்சாயத்து பண்றாரு. அப்புறம் தாத்தா பேர்ல கொஞ்சம் பிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து இங்க பாபின்னு ஒருத்தவர் இருக்கிறாப்ல, கொஞ்சம் பெரியவருக்கு உதவி பண்ணி நல்லபடியா கடைசி காலத்துல பாத்துக்கிட்டு இருந்தது அவர் தான், அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிற போல, சின்ன அமௌண்ட் தான், அதை அவருக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பேச எல்லாரும் சரின்னு ஒத்து வராங்க. அப்பயும் மூத்தவர் ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் பாத்துக்கலாங்கிறார். ஊர்ல வேற எல்லா பேரும் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்களா, சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பாவையே நாம கொண்டுட்டோம் அப்படிங்கிறப்பல பேசிட்டு இருக்காங்க. இந்நேரத்துல நாம சொத்தை பிரிச்சுக்கிட்டா அவங்க சொன்னது உண்மையாயிடும், அதனால சொத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம டாக்டர் தான் சரி இப்படித்தான் நாம சொத்தை பிரிச்சுக்கணுங்கிறத முடிவு பண்ணுவோம், ஆனா பிரிக்கிற நாள நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு வச்சுக்கலாம், மெதுவா வச்சுக்கலாம், ஆனா சொத்தை இப்படித்தான் பிரிச்சுக்கிறோம், இதுல எல்லாருக்கும் சம்மதமானு கேட்க எல்லாரும் சம்மதம்னு சொல்ல, அப்புறம் என்ன வாங்க சரக்கடி போன்னு சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த பூஜை அது நடக்குது. பாதிரியார் அங்கேயும் குத்தி காட்டுவார், நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக சில பேர் செயல்படுறாங்கன்னு. அதை பொறுக்காம மூத்தவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்ல. போனவர் சும்மா போல சரக்கு போட்டு வந்து மறுபடியும் சலம்பல் பண்றாரு. பாதிரியாரே பசங்க தான் அப்பாவை ஏதாவது பண்ணிக்கணுன்ற மாதிரி புறணியை கிளப்பி விடுறாரு போல. அதனால காண்டாயி வந்த மனுஷன், என்னங்கடா உங்களுக்கு எங்க அப்பா நாங்க ஏதாவது பண்ணிட்டோம் நினைக்கிறீங்களா, பத்தாவதுக்கு அந்த பிரேத பரிசோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, உடற்கூறு ஆய்வை பொதுவா ஒரு பாடி வந்துச்சுன்னா அதை பண்ணுவாங்க, அது இவங்க பண்ணல, அதை பண்ணாம பண்ணிட்டாங்களேன்னு ஊர்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்பயும் ஒண்ணு குறை இல்ல, வேணும்னா எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்கடா அப்படின்னு போதையில உளறிக்கிட்டு இருக்கிறார். உடனே குடும்பத்துல ஆட்கள் தான் அவரை தனியா வெளியில கூட்டிட்டு வந்துட்டு ஏன் இப்படி உளற கொட்டுறங்கிறப்பல அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அவரோ இல்ல ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறா, ஒரே அவமானமா போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆனும் அப்படின்னு மூத்தவர் அடம்பிடிக்கிறார். அன்னி கொள்றாரு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஹீரோ வழக்கம் போல யோசிச்சுட்டே அந்த கிணத்துல உட்காந்து மீன் பிடிப்பான்ல, அதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ பெருசா ஒரு மீன் மாட்டினாப்புல தெரியும், பிடிச்சி விக்குன்னு இழுப்பான். பார்த்தா மீன் மாட்டல, செத்து போன அப்பா தான் அப்படியே அந்த கொக்கியை பிடிச்சிட்டு மேல வராப்புல தெரியும். அரண்டு போய் எந்திரிப்பான், எல்லாம் கனவு. ஆக்சுவலா அந்த மாத்திரை டப்பா மருந்து இருந்து எல்லாத்தையும் இந்த கிணத்துக்குள்ளதான் சுவத்துல ஒளிய வச்சிருப்பான். இப்போ பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு இல்லையா, மேட்ரு வெளியில வந்துட்டா என்ன ஆயிருங்கிற அந்த பயம்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை காட்டி கொடுக்கும். பயம்தான் மோஸ்ட்லி ஒரு குற்றத்தை ஈஸியா வெளியில கொண்டு வரும். இப்பயும் இவன் அதே பயத்துல வந்து கல்லுக்கு பின்னாடி ஒளிய வச்சிருந்த அந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து கிணத்துக்குள்ளேயே வச்சு கொளுத்தி அதெல்லாம் எரிஞ்ச பின்னாடி சாம்பலா இருக்கும்ல, அந்த சாம்பலெல்லாம் எடுத்து தண்ணியில விட்டு கரைக்கணும்னு பிளான். ஆனா பத்த வச்சான்ல, பக்கத்துல இருக்கிற செடி கொடியில புடிச்சிட்டு அப்படியே மொத்தமா எரிய ஆரம்பிச்சிருது. இவனும் அணைச்சு முயற்சி பண்ணுவான், குபுன்னு ஒரு மாதிரியா எரியும். ஏதோ ராத்திரி ஃபுல்லா விடிய போராடி அணைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா மூத்தவர் கிணத்துல நிக்கிறார். ஏன்னா அறகுறையா எரிஞ்சு கருகி போய் கிடக்கும். இங்க மட்டும் இடி இடிச்சுச்சா என்ன, ராத்திரி மழையோ இடியோ இல்லையே அப்படின்னு அவருக்கு லைட்டா சந்தேகம் வருது. அப்புறம் எவனோ அறகுறையா ஏதோ சொல்லியிருப்பான் போல, தம்பி கிட்ட போய் உட்காந்து பேசுறாரு மூத்தவர். டேய் தம்பி, ஒண்ணும்லடா, அந்த கிணத்து பக்கம் ராத்திரி போய் ஏதாவது சிகரெட் அடிச்சியா அப்படின்னு விசாரிக்கிறார். கிணத்து பக்கமா, சேச்சே சிகரெட் அடிக்கிறதுக்கு நான் கால்வாய் பக்கம் தானே போவேன், கிணத்து பக்கம் நான் போனதே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி ஏதோ தீப்பிடிச்சாப்ல இருந்துச்சு அதான் கேட்டேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தோட்டா சீனிவத்தவர் இருக்கான்ல, நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரன், அவன் தானே ஊர் பக்கம் பொருளை எழுப்பிட்டு இருக்கான், ஏதோ செத்து போனது அவங்க அப்பா மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிச்சா, அன்னைக்கு அப்பாக்கு கடைசியா உடம்பு முடியாம போகும்போது உதவிக்கு வாங்கன்னு கத்தணும்ல, சவுண்டை கேட்டு பக்கத்து தோட்டக்காரன் அவனே சீக்கிரம் வந்துட்டானா,
ஆனா நீ மெதுவா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தியா, அதை பார்த்துட்டு தான் அவன் ஊர் பக்கம் புரளைய கிளப்பிட்டு இருக்கிறான். தெரியுதா புரளை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொன்னதும் தான் புரளை உண்மையிலேயே இவன் பண்ண தப்புனாலதான் பரவுதுங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் ஆக்டிங்க போடுவாரு. போட்டுட்டு இதை சும்மா விடக்கூடாது, அந்த பைக்கிட்ட நானே பேசுறேன் வா அப்படின்னு கிளம்புறான். சரின்னு கிளம்பியாச்சு. போகும்போது அந்த ஏர்கன் இருக்குல்ல அதை எடுத்து வைக்கிறான். ஏர்கன் எதுக்குடா சேஃப்டிக்கு, அண்ணன் இருக்கலாடா அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணன் இல்லனே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. அவன் தோட்டத்துக்கிட்ட போறாங்க. போனதும் அந்த பயலோட கழுத்தை பிடிச்சி கேட்கிறாப்ல, எங்க அப்பனை பத்தி என்ன பத்தி என்னடா புரளி பேசுற அப்படின்னு ஆரம்பிக்கிறான். போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். தள்ளி விடுறான். மூத்தவர் தான் போய் தடுத்து நிப்பாட்டுறாரு. எப்படா சொல்லலாம், எங்க அப்பா சாக கிடக்கும் போது நான் ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தேனா, நீ பாத்தியா அப்படின்னு அடிப்பாப்ல. ஆமா உண்மைதானே, அன்னைக்கு நீ அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து மீனே இல்லாத கிணத்துல மீன் பிடிச்சதானே அப்படின்னு சொல்றாரு. ஆமாடா நான் அப்படி செஞ்சா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. போய் சொல்ற கழுத, புரணி பேசுற கழுத ஓடி போடா அப்படின்னு சகதியில அடிச்சு விரட்டி விடுறான். இங்க பக்கத்துல ஏதோ கிணறு தோன்றதுக்காக அவன் அந்த தோட்டக்காரன் தான் கிணறு தோன்றதுக்காக ஒரு பாம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அங்க வச்சிருப்பான். அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோ போய் அவனையே அடிச்சு விரட்டி விட்டாப்ல. மூத்தவர் அப்படியே பக்கத்துல வருவார். கூட படிச்சவனே எப்படி இருக்கான் பாருண்ணா அப்படின்னு பேசிட்டு வானே போவான் அப்படின்னு. ஆனா மூத்தவர் போகாம அப்படியே முறைச்சு பாப்பாரு. என்னண்ணே அப்படிங்கிறான். ஆமா நீ ஏன் அந்த கிணத்து பக்கம் போன அப்படின்னு கேக்குறாரு. நே சிகரெட் அடிக்க போனே, பக்கத்துல அந்த தூண்டில் சும்மா கிடந்துச்சு, சரி தூண்டில் கிடைக்குதே போட்டு பாப்பமேனு மீன் பிடிக்கிறதுக்காக போட்டு பார்த்தேன். அதை பார்த்துட்டு அவன் என்ன பேசுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல நான் உங்ககிட்ட கேட்கும் போது சிகரெட் அடிக்கிறதுக்கு கிணத்து பக்கம் போகவே மாட்டேன்னு சொன்னேன், கால்வா பக்கம் தான் போவேன்னு சொன்னேன், இப்ப மாத்தி பேசுற ஏண்டா போய் சொன்னேன் அப்படின்னு நீட்டா பிடிச்சுக்கிறாருங்க. சந்தேகம் இப்போ பயங்கரமா வலுக்குது. என்னனே எவனோ ஒருத்தவன் சொல்றத கேட்டு என்ன சந்தேகப்படுறியா, தம்பிய சந்தேகப்படுறியான்னு கேட்பான். சொல்றா என்னடா பண்ண அப்படின்னு கேட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டே வருவார். அப்பா பிடிக்கிறாப்லயே கழுத்துல ஒரு பிடி பிடிப்பார். சொல்றா ஊர்ல சொல்றதெல்லாம் அப்ப நிஜம் தானே, நீ தானே எல்லாத்தையும் பண்ற, நீ தானே அப்பனை கொன்ன, என்னடா பண்ணு பிடிக்க ஆரம்பிக்க. இவன் ஏற்கனவே அந்த ஏர்கன்னை வச்சிருந்தால அதை அப்படியே எடுத்து அவரோட கழுத்து பக்கத்துல வச்சு டாப்னு ஒரு சுடு. பக்கத்துல வச்சு அப்படி சுட்டோம்னா தோட்டா அசால்ட்டா உள்ள இறங்கும். இன்னொரு தோட்டாவையும் உள்ள போட்டு பின் பக்கத்துல இருந்து கழுத்துலயே மறுபடியும் ஒரு சுடு. கழுத்து தான் இருக்கலே ரொம்ப சாஃப்டான பகுதி. இந்த ஏர்கன் தோட்டா கூட ரொம்ப ஈஸியா உள்ள போயிடும். அப்புறம் கிணத்து வெடிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்கல்ல கிணத்தை தோன்றதுக்காக, அந்த வெடியை எடுத்து கொளுத்தி அண்ணன் உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவன் மேலேயே போட்டு அநியாயத்துக்கு கொண்டுடுவாங்க. ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக இன்னொரு கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த தோட்டத்து சீனிவாசன் என் கிளாஸ்மேட் அவன் தான் கொலை பண்ணிட்டான், என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்து போச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. ஃபாதரியார்ல இருந்து ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்து அவனை எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்ச ஜெயில போடணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருந்து ஓடி போனவன் திரும்பி வரலையா, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா, எங்க இவன் ஏதாவது பண்ணிடுவானு சொல்லி பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஊர் உலகம் எல்லாம் அவன் தான் கொலகாரன் நினைக்கிறாங்க. டாக்டர் கூட வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அன்னைக்கு இவன் மேலதான் சந்தேகம். சொத்துக்காக அப்பனை கொண்டவன் சொத்துக்காக மூத்த அண்ணனையும் கொண்டு இருந்தா அப்படின்னு யோசிக்கிறான். ராத்திரி தூங்கும் போது கூட மூத்த அண்ணன் இறந்துட்டாரு, அவரோட புள்ள தனியா படுக்க வேண்டாம்னு தான் பக்கத்துல படுக்க வச்சிருக்கான். இளையவர் வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு போவார். என்ன ஊர்ல எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்பாப்ல. சே அப்படிலாம் யோசிக்காரா, நான் உன்ன கேட்டனா, உன்ன சந்தேகப்படுறேன்னு சொன்னா வாடா அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு போயிடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் ராத்திரி நேரம் இளையானனுக்கு போன் வருது. பிரேத பரிசோதனை மூத்தவரை பண்ணிருப்பாங்க போல. அதுல சந்தேகப்படுறாப்புல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நாளைக்கு போலீஸே உங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கும், மேபி உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வர கூப்பிட வாய்ப்பு இருக்கு, கூப்பிட்டா போங்கிற மாதிரி இன்சைட் இன்ஃபர்மேஷனை யாரோ கொடுக்குறாங்க. அன்னைக்கு இன்னும் சந்தேகம் வலுக்குது, இவன் தான் ஏதோ பண்ணிருப்பானவன். வந்து அதை பத்தி நம்ம ஹீரோட்ட கேட்டா ஆமடின்ட்டான். என்ன பண்றது, கண்டுபிடிச்சிட்டான், ஏன் கழுத்தையே பிடிச்சிட்டான், வேற வழி இல்ல பண்ணிட்டேன், என்ன நீ காப்பாத்து, அப்பனை போடும்போது நீயும் பார்த்ததானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலைமை கைய மீறி போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா போய் புருஷங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏர்கன் தோட்டா மூத்த அண்ணனோட கழுத்துல இருந்து 2-3 தோட்டா எடுத்திருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அதை நம்ம மூத்தவரோட பையன் இறந்து போனார்ல அவரோட பையனும் தெரிஞ்சுக்கிறான். ஏர்கன் தோட்டா அப்படின்னதுமே இவனுக்கு ஞாபகம் வருது, இவங்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கி தான். இவன் ஆன்லைன்ல போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினான்ல அந்த துப்பாக்கி, அந்த வாங்கின தோட்டா இதுதான் அப்பாவோட உயிரை கொண்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். மரத்துல ஒரு நாள் சுட்டான் பாத்தீங்களா, பால் மாதிரி வடிஞ்சது, அதே தோட்டாவை எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது. காலையில நியூஸ்லயே சந்தேகத்துக்கிடமான மரணம், அவரோட உடம்புல இருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் கண்ணெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நியூஸ்ல வந்திருக்கு. அதை படிச்சதுமே புரிஞ்சுக்கிறான் பிரச்சனை கைய மீறி போகுதுன்னு. தட்டி கேட்க வந்த சின்னவர் வேலைக்காரங்க எல்லாரும் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. சின்னவர் கேட்டா தனியா கூட்டு போய், ஆமாங்க நான் தான் அப்பனை போடும்போது உன் பொண்டாட்டியை நான் மாத்திரையை மாத்தி வைக்கும் போது பார்த்தா, இங்க இருந்து என்ன காப்பாத்து, என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைக்காத, அதையும் தாண்டி ஏதாவது பண்ண நினைச்ச நாமெல்லாம் சேர்ந்துதான் பண்ணோம்னு போட்டு கொடுத்துருவேன், சாகும்போது உங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிருவேங்கிறாப்புல மிரட்டுறாரு. இப்ப என்ன பண்ணணும் தெரியாம இளையவர் முடிப்பாரு அப்படின்னு பார்த்தா, டேய் என்ன வேணாலும் நடந்து போட்டும்டா, அப்பாவை கொன்னு அண்ணனை கொன்ன ஒன்ன மாதிரி ஆளுக்கு நான் எந்த காலத்திலயும் துணை போக மாட்டேன், போலீஸ் வரட்டும் எல்லாத்தையும் நாங்க சொல்ல தாண்டா போறோம்னு அடிச்சு நிப்பாட்டிட்டான். கூட அண்ணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. வேலைக்காரங்களுமே
ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் கையை மீறி போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு ஒரு தற்கொலை கடிதத்தை வாட்ஸ்அப்லயே ரெடி பண்றான் ஸ்டேட்டஸா போடுறதுக்காக. ஏன் நான் இப்படி கொலகாரனா மாறுவதற்கு காரணம் என்னோட அப்பா, என்னோட சூழ்நிலை, என்னை சுத்தி இருக்கிற சமூகம் தான் அப்படின்னு சமூகத்தை குறை சொல்லி ஒரு தற்கொலை கடிதத்தை எழுதிட்டு வெளியில எட்டி பாக்குறான். போலீஸ் வண்டி வந்துகிட்டு இருக்கு. துப்பாக்கி சுடுற சத்தமும் கேக்குது. பார்த்தா இவனோட ரூமோட பூட்டிட்டு உள்ள போனா துப்பாக்கியில சுட்டுக்கிட்டான். கதவு வழியா அப்படியே ரத்தம் ஒளி வெளியில வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் தான் தப்பு பண்ணவங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்க முடியும்? ஒரு நாள் அவங்க பயமே அவங்கள காட்டி கொடுத்துருங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.